அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குயிக் ஸ்டடி ஸ்லோ லேர்னர்ஸில் வந்து 10வது பாட புத்தகமில் அறிவியல் பார்க்க போகிறோம். இந்த அறிவியல் பயிற்சி புத்தகம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நம்ம படித்தாலே போதுமானது தான். இப்போ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க பப்ளிக் எக்ஸாம் நினச்சி. யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி உங்ககிட்ட பயிற்சி புத்தகம் இருந்தால் அதில் இருக்கிற எல்லா கொஷின் ஆன்சர்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் 1 மார்க்ஸ்லேயும் தான் அதிகமாக மார்க் எடுத்து ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக அவங்க மனசு வச்சா கண்டிப்பாக அவங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஸோ யாரும் பயப்படாமல் தைரியமாக அவங்களோட பப்ளிக் எக்ஸாமை தாராளமாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 மார்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே அடுத்தது 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 கொஷின் அட்டென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து முதல்ல அந்த இயற்பியலில் இருக்கிற பகுதியில் முதல் 3 லெசன் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் படித்தாலே அதில் ஒரு 2 3 கொஷின் வந்துடும். அப்புறம் வேதியியல். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.